என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் என்னிடம் கேட்ட கேள்வியை தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா? இதுதான் அந்த நண்பர் கேட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோடு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஒரு முனிவர், அவர்கிட்ட ஒரு 2 சிஷ்யர்கள் வேதம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த முனிவர் தினமும் அதிகாத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் சிஷ்யர்களுக்கு தெரியாமல் ஒரு ஆசிரமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானத்துக்கு இந்த முனிவர் தினமும் போயிட்டு வருவார். இது அந்த சிஷ்யர்களுக்கும் தெரியும். தினமும் முனிவர் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மயானத்துக்கு போயிட்டு வந்துட்டுமா இருப்பார். ஒரு நாள் அந்த முனிவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அன்றைய நாள் அவரால் அந்த மயானத்துக்கு போக முடியல. உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த 2 சிஷ்யர்களையும் கூப்பிட்டு, இன்றைக்கி அந்த மயானத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த மயானத்தில் என்ன இருக்குது சுவாமி அப்படின்னு ஒரு சிஷ்யன் கேட்ட உடனே, அந்த மயானத்தில் சிவபெருமான் சந்நிதி ஒன்று இருக்குது, சிவன் இருக்கார். அந்த சிவன் சந்நிதிக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனை செஞ்சு அங்கே சிவனுடைய பிரசாதத்தை கொண்டுட்டு வாங்க. இதுதான் நான் தினமும் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னால் முடியல, நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு சிஷ்யர்கிட்ட இந்த குரு சொன்னார். உடனே சிஷ்யர்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஓகே நம்ம போய் பூஜை தானே பண்ண போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஷ்யர்களும் அந்த மயானத்தை நோக்கி போனாங்க. மயானத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் சிவனை வழிபட்டுட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆசிரமத்தை நோக்கி இந்த சிஷ்யர்கள் வந்தாங்க. இப்படி வரும் பொழுது 2 சிஷ்யர்களும் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆசிரமத்துக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ ஒரு சிஷ்யன் என்ன சொன்னால், நம்ம மயானத்துக்கு போயிட்டுருக்கோம், நம்ம மயானத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கோம். அப்போது அந்த மயானத்துக்கு போனதுனால நமக்கு ஒரு தீட்டு ஏற்பட்டிருக்கும். அந்த தீட்டை போக்கிக்கிறதுக்கு நம்ம குளிச்சுட்டு தான் ஆசிரமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு சிஷ்யனும், இல்லை நம்ம சிவன் கோயிலுக்கு தானே போகணும், சிவன் கோயிலுக்கு போனால் குளிக்கிறோமா, குளிக்க தேவையில்லை, நம்ம ஆசிரமத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை அந்த குருநாதர்கிட்டையும் கொண்டு போனாங்க. குருநாதர் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஒரு சின்ன சிரிப்பை கொடுத்துட்டு, நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொன்னார். சிஷ்யர்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு விளக்கம் சொல்லாமல் 2மே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இரவு பொழுதில் முனிவர்கிட்ட அதை பற்றி விளக்கமாக கேட்டாங்க. அதுக்கு முனிவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, அதாவது உங்கள் மனம்தான் எல்லாமே, உங்கள் மனம் என்ன நினைக்குதோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? அப்போது முதல் சீடன் அதை ஒரு மயானமாக நினச்சான். அப்போது மயானத்துக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சதுனால அவனுக்கு தீட்டு ஏற்பட்டுருச்சு. அவன் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் ஆசிரமத்துக்குள்ளே வரணும். 2வது சீடனும் அது சிவனுடைய கோயிலுக்கு போயிடும் வந்ததுனால குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அவன் நினச்சதுனால அவனுக்கு தீட்டு இல்லை, அதனால் அவன் குளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு முனிவர் சொன்னார். இப்போது இந்த கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உணவு அப்படின்றது ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய மருந்து. உணவு இது ஒரு பெயர்ச்சொல். இதில் உண் என்பது உண்ணுதலை குறிக்கும். அப்போ உணவு அப்படின்றது அது ஒரு உயிரை வளர்க்குற மருந்து. உணவில் நல்ல உணவு கெட்ட உணவு அப்படின்றது கிடையாது. ஒரு மனிதன் ஒரு உணவை சாப்பிட்றதுனால அவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இல்லை என்ன பலன் கிடைக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உணவு அந்த மனிதனுக்கு சூட் ஆகும். அப்போ இறைவன் என்பவன் எல்லையற்றவன். அவனுக்கு அந்த மனிதனுடைய மனம் மட்டுமே முக்கியமே தவிர அவனுடைய உணவு என்பது முக்கியம் அல்ல. இறைவன் உணவை பார்ப்பதல்ல, மனிதனின் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறான். அப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம், தாராளமாக போகலாம்.
பின்ன எதுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதாவது நம்ம இந்து தர்மத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பு தரணுமோ அது மாதிரி மற்றவங்களுடைய எண்ணத்துக்கும் நம்ம மதிப்பு தரணும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஆகம விதி, ஒரு மரபு இருக்கும். அந்த மரபை நம்ம பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கு வேறு எதுனா காரணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாமிசத்தை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். நம்ம உள்ளம் பேதலிக்கும், நம்ம உணர்ச்சி மேலோங்கும். இதனால் ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற இறைவனுடைய ஆக்கர்ஷண சக்தியை நம்மளால் உணர முடியாமல் போகும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் கறி சாப்பிட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர கறி சாப்பிடவே கூடாதுன்னு யாரும் சொல்லலை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருடைய சிவனையே போற்றி, எல்லாத்தவருக்கும் இறைவா போற்றி.